ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. അമ്മയ്ക്ക് ആത്മാക്കളുമായിട്ടുള്ള സംസർഗം ചെയ്യാൻ അല്ലെങ്കിൽ പിന്നെ ഇങ്ങനെ സംസാരിക്കാനും അവരുമായിട്ട് ബന്ധപ്പെടാനും ഒക്കെ ഉള്ള കഴിവുകൾ എങ്ങനെയാണ് കിട്ടിയത് എന്നൊന്ന് വ്യക്തമാക്കിയാൽ. என்னன்னு நிறைய பேருக்கு இந்த மலையாளத்துல எனக்கு வரல, நான் தமிழ்ல சொல்றேன், நிறைய பேருக்கு புரியும். நீங்களும் சொல்றீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். நான் மும்பையில நான் இருந்தேன். மும்பையில பூஜை பண்ணிட்டு இருக்கையில பன்வேலுங்கிற ஒரு இடத்துல, பன்வேல்ல இருந்து ரொம்ப தூரம் போகணும். ஒரு எப்படி ஒரு 7-8 கிலோமீட்டர் சைக்கிள்ல போகணும். நான் அப்போ சின்ன பிள்ளையில சைக்கிள்லாம் ஓட்டுவேன். நான் அப்போ டீனேஜ் தான். அப்பா மிலிட்ரியில இருந்தனால அங்கே கொண்டு போயிருந்தாங்க. அப்போ அது நதி ஓடிட்டு இருக்கோம். அந்த நதிக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு, 200 ரூபா தான் வாடகை அப்பவே. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் நிறைய குழந்தை, எனக்கு சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இருக்குங்க. அதாவது எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த 5 தம்பிமாரு, அக்கா ஒன்று வாய் பேசாது, எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் மன அழுத்தத்தில் என்ன பண்ணுவேன், நடந்தே போவேன். சரியான காடு, இருட்டு, அங்கே பாம்பு இதெல்லாம் போவோம் ரோட்டில். இறந்துட்டு போவோம் அப்படின்னு போவேன் அந்த காட்டில். அதை நீ அது வரையும் சொன்னாங்க. അമ്മയുടെ ചെറുപ്രായത്തിൽ, അതായത് അച്ഛൻ മിലിറ്ററിയിലായിരുന്നല്ലോ. അപ്പോൾ അമ്മ പൂനെയിൽ പനവേൽ എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് താമസിക്കുകയായിരുന്നു. 200 രൂപ വാടകയ്ക്കുള്ള ഒരു കെട്ടിടത്തിൽ താമസിക്കുകയായിരുന്നു. അവിടെ ഇരുന്ന് അമ്മ പിന്നെ 7-8 കിലോമീറ്റർ അകലെയുള്ള ശ്മശാനത്തിലേക്ക് പോകുമായിരുന്നു. ഈ പോകുന്ന വഴിയെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ മുഴുവൻ ഇരുട്ട്, രാത്രി സമയത്ത് പോകുന്നു, പാമ്പുകളും ഇതൊക്കെ ഉള്ളതാണ്. പക്ഷേ മരിക്കണമെങ്കിൽ മരിക്കട്ടെ എന്നുള്ള രീതിയിൽ അമ്മ നടന്നു പോകുമായിരുന്നു. കാരണം മറ്റുള്ളവരുടെ പ്രയാസങ്ങൾ എങ്ങനെയെങ്കിലും അതായത് കുട്ടികളും കൊച്ചുകുട്ടികളും എല്ലാം അടങ്ങുന്ന ഒരു ഇതാണ്. അവിടെ പലതര പ്രയാസങ്ങളുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അതെല്ലാം എങ്ങനെയെങ്കിലും പരിഹരിക്കാനുള്ള വഴി കണ്ടെത്തണം എന്നുള്ള രീതിയിലാണ് അമ്മ പൂജകൾ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് അങ്ങോട്ട് ശ്മശാനത്തിലേക്ക് പോയിക്കൊണ്ടിരുന്നത്. அப்போ அங்கே மராட்டி, ஹிந்தி கூட கிடையாது. ஒரு ஆள் வருவார், அந்த ஆளோடைய அசிரிதி குரல் கேட்கும். என்கிட்ட பேசிட்டே வருவாரு, கவலைப்படாதீங்க வாங்கன்னு. அந்த மசான அந்த வீடு வரையும் வருவார். அது வரையும் எனக்கு ஞாபக சக்தியை மறத்திட்டு நான் பாட்டு பேசிட்டே வருவேன். அந்த இடத்துக்கு போகும் ஞாபகம் வரும். இந்த இடத்துல யாரு வந்தது நான் பார்க்க முடியாது, ஆளை பார்க்க முடியாது, ஞாபகப்படுத்திடும். அப்புறம் பார்த்தா அவர் தேடி தேடி பார்ப்பே இருக்காது. அப்புறம் நான் உள்ள போய் உட்காந்து பூஜை பண்ணிட்டு உட்காந்து சாமியை விளக்கேற்றிட்டு இருப்பேன். இது டெய்லி நடக்கும். ஆனா டெய்லி நான் நினைப்பேன், நாளைக்கு அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது, யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த நேரம் நமக்கு ஞாபக சக்தியை மறத்திடும், அது மாத்திரும் நம்ம எண்ணத்தை. അമ്മ ഇങ്ങനെ ഈ പൂജകൾ ചെയ്യാനായിട്ട് പോകുമ്പോൾ ഈ രാത്രിയിൽ ഇങ്ങനെ ഒറ്റയ്ക്ക് സഞ്ചരിക്കുന്ന സമയത്ത് അമ്മയുടെ കൂടെ വന്ന്, അതായത് അവിടെ മറാഠി മാത്രമാണ് ലാംഗ്വേജ് ആയിട്ടുള്ളത്. പക്ഷേ അമ്മയ്ക്കൊരു സൗണ്ട് കേൾക്കാം, അത് തമിഴിലാണ് അമ്മയുടെ അടുത്ത് സംസാരിക്കുന്നത്. അങ്ങനെ സംസാരിച്ചുകൊണ്ട് വീട് വരെയും വരും. തിരിഞ്ഞു നോക്കിയാൽ ആളെ ഇത് ആരാണെന്ന് നോക്കുമ്പം ആളെ കാണാൻ പറ്റില്ല. വീട്ടിൽ വന്ന് ഇരിക്കും. ഒരു ദിവസം അമ്മ വിചാരിച്ചു, ഇങ്ങനെ ഇനി അദ്ദേഹം എന്തെങ്കിലും ഈ സൗണ്ട് കേട്ട് എന്തെങ്കിലും ചോദിച്ചാൽ ഒന്നും പറയണ്ട, മിണ്ടാതെ ഇങ്ങനെ വന്നാൽ ഇരിക്കാം എന്ന് പറഞ്ഞ് ഞാൻ ഇവിടെ വന്നിരുന്നു പൂജയൊക്കെ ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞ് ചെയ്തുകൊണ്ടിരുന്നു.
பூஜை பண்ணும். ஆனா நான் நினைப்பேன் நாளைக்கு பேசக்கூடாது அப்படின்னு. நான் மறுபடியும் போகும்போது பேசுவேன். ஆனா அது யாருன்னு தெரியாது, എണ്ണത്തെ മാറ്റിരും. അതെ. അപ്പൊ ഈ ഓർമ്മയെ അമ്മയൊക്കെ അപ്പൊ ഇങ്ങനെ ഓരോ ദിവസം വന്ന് പറയുന്ന ആ ഓർമ്മയെ അങ്ങ് മറിച്ചു കളയും. എന്താണ് നേരത്തെ പറഞ്ഞതെന്നുള്ള ആ ചിന്തയെ കാണില്ല പിന്നീട്, അറിയില്ല. அதுக்கப்புறம் என் குருநாதர் சொன்னாரு, அது வந்து தூய ஆத்மா அசிரதிக்கிட்டு அப்படின்னு. അപ്പോ ഒരു പുണ്യാത്മാവാണ് എന്നുള്ളത് ഗുരു പറഞ്ഞിട്ടുണ്ട്. പിന്നീട് കേട്ടിട്ടുണ്ടോ ശബ്ദം? அதுக்கு நிறைய ஆன்மாக்களுடைய ശബ്ദം പിന്നീട് കേൾക്കുന്നുണ്ടോ? அது கேட்கும். இது அதுவும் முடிஞ்சு போச்சு, காலி பண்ணி வந்தாச்சுல. அதுக்கப்புறம் வந்து ஹரிதுவார்ல வந்து டோக்கன் நம்பர் 10ங்கிறது வந்து சம்சான காடு, அது ஹரிதுவார்ல. அப்ப அங்க வந்து எனக்கு வந்து அங்க கொரோனாவில் அந்த கொரோனா டைல வந்து 1 வருஷம் அங்கதான் இருந்தேன் நான், அந்த சம்சான காட்டுல. அப்ப அங்க எனக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த இறந்து போறவங்களெல்லாம் அடக்கம் பண்றது, ஜெல் சமாதி, அவங்களுக்கு இந்த இறுதி சடங்கு இதெல்லாம் பண்றது, இதுதான் எனக்கு ஜோலி மாதிரி அங்க இருந்துச்சு. அங்கேயே இருந்தேன் ஒரு 2 வருஷம் காலம் அங்கேயேதான் இருந்தேன். കൊറോണ വന്ന സമയത്തില് അമ്മ പിന്നെ അവിടെ ഹരിദ്വാറില് പോയി. അപ്പൊ അവിടെ അമ്മയ്ക്ക് വേറെ ഒന്നും ചെയ്യാൻ എങ്ങോട്ടും പോകാൻ നിവർത്തിയില്ല. അപ്പൊ അവിടെ വരുന്ന ഈ പിന്നെ പ്രേതങ്ങളെ ദഹിപ്പിക്കുക, അവർക്ക് വേണ്ടുന്ന അതിലുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുക, അങ്ങനെയൊക്കെ 2 വർഷം അങ്ങനെ കടന്നു പോയി. அப்ப ஒருத்தருக்கு நான் போய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒருத்தவங்களுக்கு பிரேதம் பண்ணிட்டு வரும்போது இன்னொருக்கு ஜெல் சமாதி, ஒரு கட்டை மாதிரி கூட அமைச்சு உயிர் போகும் தருவாயில கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்கிடுவாங்க. அது வந்து சாமிமார்கள் வந்து ஜெல் சமாதிங்கிறது. അതായത് ഇത് ചെയ്ത് വന്നപ്പോ ഒരിടത്ത് കുറച്ച് താമസം വന്നു, ഒരു ജലസമാധി ചെയ്യാനുണ്ടായിരുന്നു. അപ്പൊ അത് പിന്നെ ஜெல் சமாதி பண்ணும்போது நான் போகல. அவன் உள்ள வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சு உள்ள வச்சு உயிர் இருக்கும் போதே தண்ணிக்குள்ள வந்து இறக்கிடுவாங்க. அதுக்கு பேர் ஜெல் சமாதி. അതായത് പിന്നെ ഒരു കൂട് പോലെ ഉണ്ടാക്കി അതിനകത്ത് വെച്ചിട്ട് ജീവനോടുകൂടി ഇരുത്തി സമാധിയാക്കുന്നതാണ് ജലസമാധി എന്ന് പറയുന്നത്. അങ്ങനെ ചെയ്യാൻ താമസം அதுக்குள்ள கல்லெல்லாம் வச்சு ഇറക്കി കല്ല് വെച്ച് വെയിറ്റ് കൊടുത്ത് நதியிலேக்கு இறக்குனாங்க ஜலசமாதி. அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் வந்து போக முடியல, தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் போயிட்டு அழுதுட்டு போட்டோ எடுத்து அந்த இடத்துல அதுக்கு வந்து அவருக்கு என்ன பிடிக்கும், பீடி இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி கிரியாகிரி பண்ணிட்டு போட்டோ எடுத்தா மறுநாள் வந்து அவங்க இந்த இது பால் ஊத்த வருவாங்க. அவங்க வந்து கேட்கும்போது அவங்க கிட்ட இந்த போட்டோ காமிச்சேன். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அவர் இறக்குது வந்து ஒரு 80 வயசுல இறந்தது ஜெல் சமாதி வச்சு. அந்த பையன் சின்ன பையனா இருந்த ஒரு 30 வயசு 40 வயசுல இருந்த போட்டோ நான் காமிச்சேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆன்மாக்களோடைய தொடர்புல இருக்கிறதுனாலதான் என்ன வந்து ആത്മസിദ്ധ ലക്ഷ്മി അമ്മன்னு சொல்றாங்க. അപ്പൊ ഈ അമ്മ പിന്നെ ഈ ജലസമാധി ചെയ്യാനായിട്ട് പോകാൻ താമസിച്ചു പോയി. പിന്നെ ആ ആളിന് എന്താണ് താല്പര്യം ഉണ്ടായിരുന്നതെന്ന് നോക്കി അതിൻ്റെ ഡ്രിങ്ക്സ് എന്തോന്നൊക്കെ അമ്മ വാങ്ങിച്ചു കൊടുത്തു. അത് കഴിഞ്ഞിട്ട് അമ്മ ആ ആളുടെ ഫോട്ടോ എടുത്ത് കാണിച്ചു കൊടുത്തു. അപ്പോൾ എത്രയോ വർഷങ്ങൾക്ക് ശേഷം മുമ്പേ ഉള്ളതാണ്. ഫോട്ടോ എടുത്ത് കാണിച്ചപ്പോൾ അത് അതിശയമായിട്ട് അവർക്ക് തോന്നി. அது மாத்திரல்ல அந்த ஜெல் சமாதி வச்சிருக்காங்கல்ல, ஜெல் சமாதி தண்ணி கங்கைக்குள்ள போட்டாங்க. போட்டோ எப்படி தான் அம்மா எடுத்து அது சும்மாதான் எடுத்தது, கங்கைக்கு மேல எடுத்தது. அந்த போட்டோ கூட இல்ல. ஆனா அந்த அவருடைய போட்டோ வந்துருச்சு. அவர் 80 വയസ്സുக்குரியவர். ഈ സമാധി ആക്കുമ്പോ വെളിയിൽ ഒന്നും കാണില്ല. പക്ഷെ അമ്മ ഫോട്ടോ എടുത്തപ്പോ അവരുടെ ആ ആളുടെ ഫോട്ടോ തന്നെയാണ് പതിഞ്ഞു കിട്ടിയത്. അതെങ്ങനെ കിട്ടിയെന്നുള്ളതാണ്. இது வந்து ஹரிதுவார்ல உள்ள மீடியாக்காரவங்க நேரடியா வந்து சோதிச்சு பேப்பர்ல எல்லாம் ഇത് ഹരിദ്വാറിലുള്ള മറ്റ് മീഡിയക്കാരെല്ലാം വന്ന് ഇത് എങ്ങനെയാണെന്നുള്ളതൊക്കെ ചോദിച്ച് അന്നേരം ഇതെല്ലാം പിന്നെ വീഡിയോയിൽ ഇട്ടിട്ടുണ്ട്. அதுக்கப்புறம் வந்து நான் 12 மணி நேரம் வந்து கடல்ல வந்து ஜெல் சமாதி நிலையில தவங்கள் புரியுது. தவத்தின் மூலியமாக தான் எனக்கு இந்த சக்தி கிடைக்கும். അമ്മ പല തപസ്സുകൾ ചെയ്യാറുണ്ട്. കടലിന് മധ്യത്തിൽ 12 മണിക്കൂറൊക്കെ ഇരുന്ന കടലിൽ ഇരുന്നിട്ട് തപസ് ചെയ്യും. ജലസമാധി, ജലത്തിന്റെ മുകളിലിരുന്ന് സമാധി പിന്നെ തപസ്സിലിരിക്കും. അങ്ങനെയൊക്കെയാണ് അമ്മയ്ക്ക് ആ സിദ്ധികളൊക്കെ വന്നത്. ഇപ്പോഴും ഇടയ്ക്കും இப்ப இந்த மகாசிவராத்திரிக்கு நீங்க தான் பாத்தீங்க. ഇപ്പോ അത് ഈ മഹാശിവരാത്രിക്ക് രാമേശ്വരത്തിലെ അമ്മ മണ്ണിന്റെ അടിയിൽ
അത് എത്ര മണിക്കൂർ? 12 മണി നേരം. 12 മണിക്കൂർ നേരം അമ്മ ഈ കഴുത്തുള്ള ഒരു മണ്ണിൻ്റെ അടിയിൽ ഇരിക്കുകയായിരുന്നു. അവിടെ ഇവിടെ ദീപവും ശിവന്റെ ഇതും വെച്ച് ദീപവും കത്തിച്ച് വച്ചിരിക്കുകയായിരുന്നു. അപ്പൊ അങ്ങനെയുള്ള கடல்லமா கிடக்கும் இங்க. கடல்ல இருக்கேன் அது வந்து கடல்ங்கிறதே மறந்துடுவேன். தரையில இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அலைகள் சவுண்ட் எல்லாம் கேட்காது எனக்கு, இதய துடிப்பு தான் கேட்கும். அந்த மாதிரி தவத்துக்குள்ள போகும்போது தன்னை மறந்த நிலையில இருக்கும். അമ്മയ്ക്ക് അമ്മയ്ക്ക് വേറെ ഒന്നും അറിയില്ല. അമ്മയുടെ ഹൃദയം സ്പന്ദിക്കുന്നത് മാത്രം കേൾക്കാം. அந்த அலைகள் சவுண்ட் எல்லாம் கேட்காது. അതിൽ ആ പിന്നെ തിരമാലയുടെ സൗണ്ടോ ഒന്നും കേൾക്കില്ല. நம்ம தரையில இருக்கிற மாதிரியே இருக்கும். ரெண்டு கையிலயும் உத்திராட்சை இது பண்ணிட்டு இருப்பேன். இந்த கம்பு இப்படிதான் கையில வச்சிருப்பேன். இப்படி உத்திராட்சை வச்சிருப்பேன். மூழ்க மாட்டோம், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்குள்ள அதெல்லாம் தவத்தின் மூலியமாக இப்ப நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறோம்னு வச்சுக்கோங்க. பிறருக்கு வந்து இது சாத்தியமாகும், பிறருக்கிட்டையும் இந்த தன்மை சக்தி இவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்கு தான் விழிப்புணர்வுக்கு இந்த വഴികാട്ടിയാ ഇരിക്കും. ഇത് ജനിച്ചിരിക്കുമ്പോൾ തന്നെ സാധിക്കും, ഇങ്ങനെയുള്ള തപസ്സുകളൊക്കെ ചെയ്യാൻ സാധിക്കും എന്നുള്ളത് കാണിക്കാനാണ് അമ്മ ഇത് ചെയ്യുന്നത്. അമ്മ ജീവസമാധിക്കുള്ള തയ്യാറെടുപ്പുകൾ ചെയ്യുന്നു എന്നാണ് അമ്മ പറയുന്നത്. കുറച്ച് നാളേ ഉള്ളൂ. അതെ, കുറച്ച് നാളെ ഇനിയുള്ളൂ. ആ സമയം കൊണ്ട് ജീവസമാധി കൂടെ பிறருக்கு நல்ல வழி காட்டணும். அவங்கனாலையும் தவத்தினால எதையும் சாதிக்க முடியுங்கிறது தான் தவத்துங்க. அது மாதிரி நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். நைட்டு 12 மணிலேருந்து காலையில 6 மணி வரையும் தவத்தில் உட்காந்துருக்கேன். മരണപ്പെട്ടു പോകുമ്പോഴ് പിന്നെ ആ ആളിനെ ആത്മാവിനെ സഹായിക്കാനായിട്ട് ഗുരുക്കന്മാരൊക്കെ വരുമോ? ഇങ്ങനെ ചില പുസ്തകങ്ങളിലൊക്കെ പറയുന്നുണ്ട്. അങ്ങനെ அது வந்து ஆவிகளை கோயிலுக்கு இறந்து போயதுக்கு அப்புறம் ஒரு குருக்கள் எல்லாமே வந்து அவரை சகாயிக்கும்னா இல்ல, குருமார்கள் வர மாட்டாங்க, அவங்க முன்னோர்கள் தான் வருவாங்க. அவரு முன்னோர்கள் தான் வருவாங்க. பூர்வ ஜென்மத்திലുള്ള അവരുടെ പിന്നെ പൂർവികരാണ്. நான் 2 தடவை இறந்து போயிருக்கேன். 2 தடவை இறந்து, ஒரு தடவை அருவப்பட்டவரையும் கொண்டு போயிருக்கேன். அதனால என்னுடைய ஆன்மா எங்க போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மறந்தா இந்த நம்ம சாமி கும்பரம்ல கிரீடம் வச்சு சாமி பிள்ளையார் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அங்க அசிரதி இருக்கும், பிரம்மஞ்சம் தான் இருக்கும். ஆமா, അതെ 2 വർഷം അമ്മ 2 തവണ അമ്മ മരണപ്പെട്ടിട്ടുണ്ട് ഈ ജന്മത്തിൽ. ഒരു തവണ പിന്നെ ഈ കൊട്ടയില് വഴി പോസ്റ്റ്മോർട്ടം വരെ ചെയ്തു. അതിനുശേഷമാണ് போஸ்ட்மார்ட்டம் ஆபீஸ் அதுக்குள்ள போய் போட்டாங்க, என்ன இறந்துட்டேன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. അവിടെ നിന്ന് അമ്മയ്ക്ക് പിന്നെ ജീവൻ തിരിച്ചു കിട്ടി. அது எப்படின்னா, என்னுடைய ஆன்மா வந்து உடல்லாம் இல்ல, இந்த ஒளி மாதிரி என்னோட இது தெரியுது. அங்க போன பிறகு அங்க வந்து இந்த நம்ம சாமி கும்புறோம்ல கிரீடம் வச்சு பிள்ளையாரு முருகன் அப்படிலாம் அங்க எதுவுமே இல்லை. அங்க பிரம்மஞ்சம் தான், பிரம்மஞ்சம். அது வந்து ஒரு ஒளி மாதிரி, ஒரு மாய ஜோதி வடிவமா அதுக்குள்ள வந்து அசிரிது கேட்டுச்சு, என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அது ஆண் இல்லாம பெண் இல்லாம ஒரு குரல் காதுல கேட்டுச்சு. அப்ப நான் எப்பவுமே எனி டைம் மந்திரம் சொல்லிட்டே இருப்பேன். அப்ப நான் ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓம் நம பகவதே விஸ்வரூபாய அமுத தேஜஸ அமுகசிய சர்வத்ரா விஜயம் சர்வலோக அஷ்டலட்சுமி தர்ம வசி வசி பிரசோதயாத். இந்த மந்திரம் வந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சேன். அந்த சந்தோஷத்தை இன்னும் நான் அனுபவிக்கல. അമ്മ ഈ സമയത്ത് ഈ പറഞ്ഞ പോലെ പോസ്റ്റ്മോർട്ടത്തിന് അവിടെ കൊണ്ടിട്ടിരുന്ന സമയത്ത് അമ്മയുടെ ആത്മാവ് പോവുകയാണ്. അതൊരു പ്രകാശം എന്നുള്ള രീതിയിൽ പോവുകയാണ്. പോയടത്തും ദൈവങ്ങളൊന്നും കാണാനില്ല. അതൊരു പ്രപഞ്ചം, ഒരു പിന്നെ പൂർണ്ണ വെളിച്ചം മാത്രമാണ്. അവിടെ പിന്നെ ഒരു അശരീരിയാണ് കേട്ടത്. നീ എന്തോ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ടോയെന്ന് ചോദിച്ചു. അപ്പം ഒന്നുമില്ല, നീ പോകാൻ പറഞ്ഞു. അങ്ങനെ തിരിച്ച് അങ്ങനെയുള്ള ഒരു പിന്നെ ഇത് ഓർഡർ കിട്ടിയതിന് ശേഷമാണ് അമ്മ തിരിച്ചു വന്ന് ഈ ശരീരത്തിൽ കയറുന്നത്. അങ്ങനെയാണ് போஸ்ட்மார்ட்டம் ചെയ്യാൻ கடுத்திருந்த அம்மா ஜீவனோடு அழிச்சு வருவாங்க. இந்த கால் கையெல்லாம் அசைக்கவும் அவங்க வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து டாக்டர் கிட்ட விட்டுட்டாங்க. அங்க சந்தோஷப்பட்டது இன்னும் அந்த சந்தோஷத்தை நான் அடையல. அது ஒரு ஆனந்தம், பேரானந்தம். இவ்வளவுக்கு அங்க வந்து சோறு கிடையாது, நகை நட்டு கிடையாது, பணம் இது கிடையாது, மனிதர்கள் இல்லை, ஒரு தனி ஒளி தான். ஆனா அவ்வளவு ஒரு பேரானந்தம். இப்ப வரையும் அந்த பேரானந்தத்தை நான் அடையவே இல்லை. അന്ന് അനുഭവിച്ച ആനന്ദം എന്ന് പറയുന്നത് അതിലില്ല. അതിപ്പോഴും ആലോചിച്ചാൽ ആനന്ദം തന്നെയാണ്.
അവിടെ ഒരു രൂപവും ഇല്ല, ഒന്നുമില്ല. നിത്യമായ അതെ, നിത്യം ആനന്ദം മാത്രം. അതിപ്പോഴും അമ്മ ഓർക്കാറുണ്ട്. ஆனா அந்த மரணம்ங்கிறது ஒரு ஆனந்தம் தான். அது தெரிஞ்சாலே நம்ம எல்லாரும் ஒரு விதமான மரணம் வந்து இவ்வளவுக்கு அகால மரணம் தான். வண்டி விபத்துல தான் என் உயிர் வந்து போய் வந்துச்சு. ஆனா எல்லார் மக்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து மரணத்தை வந்து சந்திச்சா எல்லாரும் நம்ம பார்க்குறோம் அது வந்து கொடியது அப்படின்னு. ஆனா அது ஒரு பேரானந்தம். அந்த ஆனந்தம் யாருக்கும் கிடையாது. ഒരാളിനെ കാണുമ്പോഴത്തേക്ക് അതിന്റെ പൂർവ്വ ജന്മങ്ങൾ 4 ജന്മങ്ങൾ പറയുന്നു, ഇനി വരാൻ പോകുന്ന ജന്മങ്ങൾ പറയുന്നു കേട്ടു. അത് கண்டிப்பா சொல்ல முடியும். யாராவது ஒருத்தவங்க ஃபோன் போட்டு கொடுக்க சொல்லுங்க, பேசுவேன் நான். அதெல்லாம் கூட சொல்லுவேன். ഫോൺ മൂലിയമാവേ 4 തലമുറ എല്ലാമേ சொல்லுவேன். നേരിട്ട് കാണുന്നില്ല, ഫോണിൽ കൂടെ തന്നെ സംസാരിച്ചാൽ അമ്മ അവരുടെ 4 ജന്മം മുന്നിലോട്ടും പിന്നിലോട്ടും ഉള്ളത് പറയാൻ எல்லாமே சொல்ல முடியும். இன்னைக்கு கேரளாவுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிற சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அந்த ஈஸ்வரனுக்கு கும்பிடும் போது, அந்த சனீஸ்வரனை கும்பிடும் போது சிவபெருமானே உங்களுக்கு வந்து அடக்கமாயிருவாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து 5 கிரகங்கள் ஒன்று சேர்ற நாள். அதே மாதிரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாங்க. அப்படிப்பட்ட இதுல வந்து இன்னொரு விஷயம், இந்த வருஷத்துல எல்லா மக்களும் வந்து கருப்பு துணியை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், கருப்பு துணியை பயன்படுத்தணும். அது எந்த விதமானு கேட்குன்னா, ஒரு சனி பகவானை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஆள் அப்படின்னு கேட்டா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் யாருன்னா காலபைரவர். அதே குருவுடைய அந்தஸ்து பெற்றவர் முருக பகவான் தான். அதனால அந்த மயில் இறகும் அதே மாதிரி சஞ்சி வேர்னு சொல்லக்கூடியதையும் எடுத்து கருப்பு துணியில இந்த மாதிரி கட்டி நீங்க வந்து போட்டுக்கிறோங்க. வேணுங்கிறவங்க இதுல உள்ள உங்களை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு தருவாங்க. இதை 1 வருட காலங்கள் நீங்க கையில கட்டியிருந்தா வரக்கூடிய எந்த ஜென்ம சனி, பாத சனி, விரயச்சனி, பொங்கு சனி, இப்படி பலவிதமான சனிகள் வந்து சனி வந்து கொடுப்பார், யாரும் தடுப்பார் இல்லை. சனி கொடுத்தார், யார் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானை தனக்கு சாதகமாக ஆக்கக்கூடிய தன்மைகளை நீங்க செய்து கொண்டு உங்களை உங்க குடும்பங்களே சிறப்பா வச்சுக்கிறங்கிறதுக்காக இந்த அம்மாவுடைய வேண்டுதல். ஹரஹர மகாதேவ். ശനി കുംഭത്തിലിരുന്ന് മീനരാശിയിലേക്ക് മാറുന്ന ദിവസമാണ്, അമാവാസിയാണ്. പിന്നെ 5 ഗ്രഹങ്ങൾ ഒന്നിച്ച് വരുന്ന ഒരു ദിവസമാണ്. അങ്ങനെ പുണ്യമായ ഒരു ദിവസം ആണ് ഇന്ന്. அப்ப சனி பகவானை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கருப்பு துணி பயன்படுத்தக்கூடாது சொல்லுவாங்க. அது தப்பு. அதனால கருப்பு துணி பயன்படுத்தணும். அதுவும் எப்படின்னா, இந்த மாதிரி கருப்பு துணி ரெடி பண்ணி இதுக்குள்ள சஞ்சி வேரும் அதுல வந்து மயில் இறகும் வச்சு கட்டிக்கிட்டீங்கன்னா தன்னை பாதுகாக்கும். കറുപ്പ് തുണി തന്നെ നമ്മൾ ഈ കറുപ്പ് തുണി അതിന്റെ ഇന്ന് യൂസ് ചെയ്യാൻ പാടില്ലാന്നാണ് പറയുന്നത്. പക്ഷെ അത് യൂസ് ചെയ്യാന്നാണ് അമ്മ പറയുന്നത്. കറുപ്പ് തുണി യൂസ് ചെയ്തെന്നാണ് പറയുന്നതെങ്കിൽ അമ്മ പറയുന്നു അത് അല്ല ചെയ്യണം. ചെയ്യുന്നതിന് പിന്നെ ഈ കറുത്ത ചരട് അതിനകത്ത് പിന്നെ മയിൽ പീലി വെച്ച് அதுல சஞ்சி வேரும் കൂടെ വെച്ച് വേணுங்கிறவங்க இதுக்கு தொடர்பு വാങ്ങിக்கிறோம். വേണമെന്നുള്ളവർക്ക് പിന്നെ ഇവിടെ ആവശ്യപ്പെട്ടാൽ ഇവിടുന്ന് അമ്മ നൽകുന്നതാണ്. ഹരഹര മഹാദേവ്. ജയ് ശ്രീ.